அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரை தண்டு வச்சு கூட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்மளும் இதை சாப்பிட்லாம். தண்டு எத்தனை பேர் கீரையில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. பொரியலுக்கு சில பேர் சேர்த்து செய்வாங்க, சில பேர் தண்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. தண்டு சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இது செய்யறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். கூட்டு அப்படின்னாலே பாசி பருப்பில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். ஃபைபர் கண்டென்ட் தண்டில் அதிகமாக இருக்கும். ஸோ கீரை தண்டை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த இலையெல்லாம் பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த தண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா கழுவிட்டு இதை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறம் தக்காளி, பாதி தக்காளி போதும், பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்திக்கோங்க தேவையான அளவு. இது அடுப்பில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குக்கரில் இல்லாமல் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நம்ம பாசி பருப்பு தான் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இதோட டேஸ்ட்டுக்கு காரத்துக்கெலாம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். சாம்பார் தூள் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகா மட்டும் கூட சேர்த்து வைக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் போட்டிங்க அப்படின்னா நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடைசியாக தாளித்து கொட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பவும் தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதில் தாளித்து கொட்டிடுங்க. கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.